நான் சொல்றது நாம வச்சுங்க. அந்த காலத்துல எதுல சமைச்சாங்க? எரிபொருள் தான் யூஸ் பண்ணாங்க. கட்டை, விறகு, அது A கிளாஸ். அப்புறம் என்ன யூஸ் பண்ணாங்க? மண்ணெண்ணெய் ஸ்டவ். என்ன ஸ்டவ்? அதே ஆயில் B கிளாஸ். இப்ப என்ன யூஸ் பண்றாங்க? கேஸ் தானமா? C கேஸ். அடுத்தது D மெட்டல். இது ஃபயர் ஆகுது. இது எப்படி அணைக்கலாம்? பீட்டிங் மெத்தட். ஒரு தம்பி ஏறி ஒடியாங்க. இந்த இதுல இருக்கிற மர கிளையில உடைச்சிட்டு வந்துட்டாரு. இது எப்படி அடிக்கிறா பாருங்க. பின் டைரக்ஷன். இத பாருங்க. மண் இப்படி போட்டா எந்த சைடு போகுது? இப்படி போகுது. இப்ப காத்து அந்த சைடு போய் ஒரு அடிச்சாருன்னா உடம்புல போடும். இவர் விண்ட் டைரக்ஷனை பார்த்துட்டு கரெக்டா ஆப்போசிட் போய் அடிக்கிறார் ரெண்டு கையில வேகமா. பாருங்க, உடனே அடிச்சுட்டா பாருங்க. அடிங்க, டக்கு டக்குனு அடிங்க. ஓகே, குட். இப்ப எதுவுமே இல்லாதப்ப சரி, நம்ம வீட்டுல பன்னீர் திருப்பி பயிராது. அதே பேப்பர் தான் பயிராது. அவர் என்ன பண்றாரு? உள்ள இருக்கிற பக்கெட்ல தண்ணி இருக்கு. ஃபயர் பக்கெட் பாருங்க. அது கீழே பேஸ் எப்படி இருக்குன்னு வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இதே பில்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. டக்குன்னு ஊத்துங்க. ஓகே, குட். அணைச்சிட்டாரு. ஓகே, போங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில் ஃபயர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில் ஃபயர். நம்ம இப்ப கடை வீட்டுல ஆயில் ஃபயர் வீட்டுல எரியுது. இந்த மாதிரி கடாய் எரியுது. இதை எப்படி அணைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்த தடை செஞ்சு அணைக்கலாம். காத்து எப்படி தடை செய்யறாருன்னா, ஒரு கோடி எடுத்து ஈரம் பண்ணிக்கிறார். ஈரம் பண்ணிட்டு ரெண்டு முனைய பிடிச்சுக்கிறாரு. புரியுங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி பாக்குறாரு. தண்ணி கொஞ்சம் ஊத்தி பாருங்க. நீங்க ஊத்தி பாருங்க. லைட்டா கொஞ்சமா தெளிங்க. தண்ணி ஊத்தினா இது மேற்கொண்டு எரியும். இப்ப ஈர கோணி எடுத்து ரெண்டு சைடு பிடிச்சுக்கணும். காத்து தடை செஞ்சு அணைஞ்சிரும். பின் டைரக்ஷன் அப்படி இருந்தா இந்த சைடு எடுத்துக்கணும். பொறுமையா அந்த சைட்ல இருந்து மூடினீங்கன்னா நெருப்பு நம்மளுக்கு வந்துடும். நம்ம சைட்ல இருந்து பண்ணி டக்குன்னு மூடணும். மூடிட்டாரு அழகா. இவர் ஒரு கிளாப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு வந்து பாஸ் மெத்தட். பாஸ் மெத்தட்னா தெரியுங்களா? ஓகே, உங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி